ஆரம்பிக்கலாங்களா? போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப அண்ணா, அடி அடி.
நாம கடந்து வந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப அழகுதான். அங்க நிறைய நடந்திருக்கும். மறக்க முடியாத நினைவுகள் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃபை விட ரொம்ப மோசமானது. நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அதை மறக்கலான்னு ட்ரை பண்ணாலும் சத்தியமா முடியாது. அதை நினைக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. காலேஜ் லைஃப்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம கூட சுத்தின அந்த 4 தருதலைங்க தான். அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் கேட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம் வாங்க. அட சும்மா போயிட்டு வருவோம் வாங்க. கிடைச்ச காலேஜை சூஸ் பண்ணி இங்க தான் படிக்க போறேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த முதல் நாள் இந்த காலேஜ் கேட தாண்டி நாம உள்ள வந்திருப்போம். ஸ்டைலா கெத்தா மாசா கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லேப் கோட் மாட்டிக்கிட்டு பொண்ணுங்களும் பசங்களும் ஜாலியா பேசிட்டு போறத வாயை பொழந்துட்டு பார்த்துருப்போம். காலேஜ் ஃபுல்லா அம்மா அப்பா கூட சுத்தி பார்த்துட்டு இனி 3-4 வருஷம் இங்கதான் நம்ம வாழ்க்கை ஓட போகுதுன்னு நினைக்கும் போது நம்ம வார்டன் ஆப்போசிட்ல வருவாரு. சார் ஹாஸ்டலுக்கு எப்படி போகணுன்னு நம்ம அப்பா அவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆமால இனிமே வீட்டை விட்டு நம்ம இங்கதான் இருக்க போறோம்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போவோம் நம்ம ஹாஸ்டலுக்கு. குளிக்கிறதுக்கு வாளி, தூங்குறதுக்கு பெட்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அம்மா அப்பா நம்மள ஹாஸ்டல்ல விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறப்போ என்னமோ லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வந்ததும் எந்த ஒரு கவலையும் இருக்காது. எல்லாமே புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ரூம்மேட்ஸ் எல்லாருமே வேற வேற ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பேசின ஒரு வாரத்திலேயே செம்ம க்ளோஸா இருப்போம். ஒன்னா சாப்பிட போவோம், தூங்குறப்போ சேர்ந்து படம் பார்ப்போம். மச்சான் மச்சி, பங்கு பங்காளி, மாமா மாப்பிள்ளன்னு உரிமையோட கூப்பிட ஆரம்பிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், இதுல எந்த இயரா இருந்தாலும் சில விஷயங்கள் எப்பவும் மாறினது இல்ல. படிக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையா பயந்துருப்போம். ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லை, தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம். டிபார்ட்மெண்ட்டுக்காக ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால்னு ஸ்போர்ட்ஸ்ல உயிரை கொடுத்து விளையாடி இருப்போம். ஸ்டாஃப்ஸ்ல சில பேர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, சில பேர் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சிலர் காமெடியா இருப்பாங்க, சிலர் ஜாலியா இருப்பாங்க. பிடிச்ச ஸ்டாஃப்ஸ் வந்தா தூங்காம கவனிப்போம், பேசுவோம். கடுப்பேத்துற ஸ்டாஃப்ஸ் வந்தா தெரியாம தூங்குவோம். இன்டர்வல் லஞ்சுன்னு வந்தாலே கேண்டீன் பக்கம் ஓடிடுவோம். அங்க எவன் என்ன வாங்கி கொடுப்பான்னு ஏங்கிட்டே இருப்போம். சாப்பிட்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சு பிடிச்சி வாங்கி சாப்பிடுவோம். டே ஸ்காலர்ஸ் என்ன சாப்பாடு கொண்டு வந்தாலும் அதை கிளாஸ் நடக்கும் போதே புடுங்கி சாப்பிட்டுருவோம். லேட்டா தான் கிளாஸுக்கு போவோம். காலேஜ் ஃபுல்லா சுத்திட்டு தான் ரூமுக்கு ரிட்டர்ன் போவோம். வெளியில ரூம் எடுத்திருப்போம், செம்மையா ஊர் சுத்துவோம். அடிக்கடி கட்டடிப்போம். பிடிக்காத கிளாஸ்னா போகவே தயங்குவோம். படிக்கிற பையனை கூட மண்டை கழுவி படத்துக்கு கூட்டு போவோம். சாட்டர்டே சண்டே வந்தா வெளியில சாப்பிடுவோம். அப்பப்போ எங்கேயாச்சும் போலான்னு பிளான் போட்டு அங்க போய் குரூப் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம். காலேஜுக்குள்ளே லவ்ஸ் இருக்கும். விடிய விடிய கடல போறது ரொம்ப இயல்பா இருக்கும். ஹெச்ஓடி கிட்ட கை கட்டி நிக்கிறது, ஸ்டாஃப்ஸ் கூட ஜாலியா மனசு விட்டு பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட குட்டி குட்டி சண்டை போடுறது, பசங்க பொண்ணுங்களை கலாய்க்கிறது, பொண்ணுங்க பசங்களை பத்தி கமெண்ட் பண்றது, குளிக்காம கிளாஸுக்கு போறது, அட்டெண்டன்ஸ்க்காகவே கட்டடிக்கு பயப்படுறது, சிங்கிள் தான் கெத்துன்னு சுத்துறது ஆனா எல்லாருக்கிட்டையும் கடல போறது, லவருக்காக டெய்லியும் காலேஜ் போறது, ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாரத்துக்கு 2 நாள் கட்டடிக்கிறது, ஸ்டாஃப்ஸை கலாய்க்கிறது, ஹெச்ஓடி பிரின்சிபலை பார்த்தா அடக்கி வாசிக்கிறது, சீனியர் கூட ஜாலர் அடிக்கிறது, ஜூனியரை மிரட்டுறது, ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு கதை பேசுறது, ஒரே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தூங்குறது, பார்ட்டி ட்ரீட்னு பசங்க மத்தியில பிளான் போடுறது. சாட்டர்டே ஆனா லீவ் போடுவோம். கிளாஸ்ல யாருமே இல்லைனா செம்மையா போர் அடிக்கும். போர்டு எப்பவுமே எம்டியா இருக்கும், புக்ஸ் எப்பவுமே புதுசா இருக்கும். ஓடி வாங்கிட்டு ஊர் சுத்துவோம், விழுந்து விழுந்து ரெக்கார்டு எழுதுவோம். இன்டர்னல்ஸ் வந்தாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டு தொல்லை பண்ணுவோம். ஒண்ணுமே படிக்காம போனாலும் பாஸ் ஆயிடுவோம், எவ்வளவு படிச்சாலும் ஃபெயில் ஆயிடுவோம். பாஸ் ஆகணும்னு எல்லா பேஜையும் ஃபில் பண்ணுவோம். அரியரே விழுந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டுவோம். ரிசல்ட்ஸ் வரப்போ பயந்துகிட்டே புலம்புவோம். எப்படியோ பாஸ் ஆனா போதும் சாமின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம்.
நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோமோ இல்லையோ மற்றவன் ரிசல்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எவ்வளோ அரியர்ஸ் வந்தாலும் மனசை தளர விடாம அடுத்த அட்டம்ப்ட்ல எழுதி எப்படியோ பாஸ் ஆகி அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நிம்மதியாவே இருக்கும். ஒவ்வொரு கேங்க்கும் காலேஜில் ஒவ்வொரு ஸ்பாட் இருக்கும். அங்கதான் எல்லாரும் சேர்ந்து லூட்டி அடிப்போம். எக்ஸாம்ஸ் கூட அங்க உட்காந்து படிப்போம். செல்ஃபிஷ் போட்டோ ஷூட்லாம் அங்கதான் நடக்கும். பிடிச்ச இடமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். அந்த இடத்துல தான் நிறைய நினைவுகளை செதுக்கிட்டு வந்திருப்போம். கார்ல சுத்துறது, பைக்ல ரைடு போறதுன்னு நிறைய நடக்கும். அவுட்டிங், டேட்டிங், மூவி, காஃபின்னு வீக்கெண்ட் ஆனாலே வெளியில போயிடுவோம். ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிளேஸ்மெண்ட்னு ஒரு பக்கம் போனாலும் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. இந்த வருஷம்தான் கடைசி வருஷம்னு நமக்கு புரிஞ்சாலும் அதை வெளியில காமிச்சிக்க மாட்டோம். என்னதான் வேற டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து நேர்ல பார்த்து சிரிச்சுப்போம். ரூம்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுவோம். ஃபியூச்சர்ல யார் யார் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இருக்கிற நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண தோணாது. விலகி இருந்த நட்பு கூட நெருக்கமா மாறும். இதுவரை பேசாத ஃப்ரெண்ட்ஸ் கூட தேடி வந்து பேசுவாங்க. ரொம்ப பாசமா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். இன்னும் இருக்க போற கொஞ்ச நாள்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். கட்டடிச்சு வீணா போவோம். கிளாஸ் போனாலும் தூங்கிட்டு தான் இருப்போம். ஆனா எல்லா படத்துக்கும் கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம காலேஜ் லைஃபுக்கும் கிளைமேக்ஸ்னு ஒரு மாசம் இருக்கும். அதுல இந்த ஃபேர்வெல் தான் எண்டு கார்டு. கல்வி பயிலும் காலம் வரையில் துள்ளி திரியும் எங்கள் விழியில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சின்னு சொன்ன அதே வாயில நண்பன் பிரிந்து ஊர் திரும்பும் நாளில் மட்டும்தான் நீர் அலும்பும் கண்ணீரில் தானே எங்கள் ஃபேர்வெல் பாட்டின்னு சொல்லும் போதுதான் மனசுக்குள்ள நாம எல்லாரும் பிரிஞ்சு போக போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும். கையை பிடிப்போம், கட்டி அணைப்போம், சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுவோம், தோன்றத மனசு விட்டு பேசிடுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், ஒன்னா சேர்ந்து செல்ஃபிஸ், போட்டோஸ் எல்லாம் எடுப்போம். ஸ்டாஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஃபேர்வெல்னு சொல்ல தெரியாம கண்ணில் எவ்வளோ நீர் இருந்தாலும் போயிட்டு வரணும்னு சொல்ல முடியாம எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் இந்த அழகான காலேஜ் லைஃப். முடிய போகுதுன்னு நினைக்கிறப்போ சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கும். நமக்கு பாடம் எடுத்த ஸ்டாஃப்ஸ், நம்மளை திட்டின ஹெச்ஓடி, நம்ம கூட உயிரா இருந்த ஃப்ரெண்ட்ஸு, நாம அரட்டை அடிச்ச இடம், நாம ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட கேண்டீன், நாம டான்ஸ் ஆடின ஆடிட்டோரியம், நாம தூங்கின கிளாஸு, நாம எழுதின பெஞ்சு, நாம சைட் அடிச்ச பிளேஸு, நாம கட்டடிச்சிட்டு தாவி குதிச்ச செவுரு, நாம மேட்ச் ஆடின கிரவுண்டு, நாம எல்லாரும் ஒன்னா போன பஸ்ஸு, நாம சாப்பிட்ட ஹாஸ்டல் மெஸ்ஸு, நாம ரெக்கார்டு எழுதின லேபு, நாம சிரிச்சு பேசின பைக் ஸ்டாண்டு, நாம கதை படிச்ச லைப்ரரி, நம்ம கூட க்ளோஸா இருந்த ஜூனியர்ஸ், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்த டீச்சர்ஸ், இவங்க எல்லாரையும் பிரிஞ்சு போகணுமா அப்படின்னு நம்ம இதயம் கேள்வி கேட்கிறப்போ போலாமா அப்படின்னு நம்ம அம்மா அப்பா சொல்லும்போது நம்ம காலேஜ் கேட்ட கடைசியா ஒரு தடவை நாம பாக்குறப்பதான் நமக்கு புரியுது. நாம நிக்கிற இந்த நாள் நம்ம காலேஜ் லைஃபோட கடைசி நாள். கல்லூரி நாட்கள் எப்போவும் என்னைக்கும் மறக்கவே முடியாது. நினைவுகளை நேசிப்போம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயமெங்கு தன்னாலே மாறிப் போன மாயமென்ன பொன்மானே, பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும்
சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா?